ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிச்சன் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கிச்சனுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னே இருக்கிற வாலில் வந்து இந்த பெயிண்டிங்கை வந்து நான் தான் கொரோனா டைமில் போர் அடிக்குதுன்னு வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு இந்த ட்ராயிங் பெயிண்டிங்லலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்கிறதுனால வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுற மாதிரி அது நான் பெயிண்ட் பண்ணுது. இப்போ கிச்சனுக்குள்ளே வந்து என்ட்ரான உடனே ஒரு பெரிய டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து வேர்ல்பூல் கம்பெனி அந்த ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருக்கோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. எங்கள் ஃப்ரிட்ஜுக்கு ரொம்பவே அளவாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல கச்சிதமாக ஃப்ரிட்ஜை வச்சுட்டோம். இந்த ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஓவர் வியூ மாதிரி என்னோடய கிச்சனை காமிச்சிட்றேன். ரொம்ப பெரிய கிச்சன்லாம் இல்லை, ரொம்ப க்ளீனாக இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்காக க்ளீன் பண்ணி வச்சுலாம் வீடியோ எடுக்கல. சும்மா இன்றைக்கி வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ கிச்சன் டூர் மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து இந்த மருந்து பாட்டிலில் குழந்தைங்களுக்கு தேவையான மருந்து பாட்டிலெலாம் வந்து அதில் வச்சுருக்கேன். அந்த கபோர்டுக்கு மேலே தான் நான் எல்லா ஐட்டமும் பாதி ஐட்டம் அது மேலே தான் வச்சுருக்கேன். இது என்னடா 2 உப்பு டப்பா மட்டும் தனியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. உப்பு ஜாடி வாங்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. ஆனால் நாங்கள் வந்து புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவோம் கொஞ்ச நாளில். ஸோ அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உப்பு ஜாடி வாங்கி அதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த உப்பு மட்டும் 2ம் தனியாக டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ இது மேலே தான் வந்து அரிசி, பருப்பு, கொஞ்சம் இந்த சேமியா ஐட்டம் இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்கோம். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மிரர் வச்ச மாதிரி ஒரு கபோர்டு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு ஒவ்வொன்றா காட்டுறேன். அப்படியே பாருங்கள். பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த பாக்ஸஸ்லாம் வந்து இந்த கண்டெய்னர் பாக்ஸஸ்லாம் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். 1700 mlலையும் 1100 mlலையும் வந்து 2 டைப்பான பாக்ஸ் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து 1700 ml. ஸோ அதில் வந்து 2 kg கிட்ட நான் பருப்பு, இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்குவோம் குவான்டிட்டி. ஸோ அதுக்கு அந்த பெரிய பாக்ஸு, அதோட மூடி எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஏர் டைட் மாதிரி இருக்கும். முன்னாடி இருக்க பாக்ஸ்லாம் வந்து 1100 ml போட்டிருக்காங்க. இதோட மூடி வந்து நம்ம அப்படியே போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் வந்து கிராசரி ஐட்டம் எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்தது. இன்னொன்று டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த பாக்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்த்திங்கன்னா தெரியும் நான் எந்த மாதிரி மூடி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏர் டைட்டு ப்ளஸ் இன்னொன்று வந்து அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரின்னு அது 2ம் காமிக்கிறதுக்கு தான் இந்த 2 டப்பாவையும் எடுத்து வச்சுருக்கேன். டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுனா தான் நமக்கு உள்ளே வந்து என்ன திங்ஸ் இருக்குது, அது ஏதாவது பூச்சி வச்சுருக்கா இல்லை நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற பாக்ஸ் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி போட்டு வச்சேன். பார்க்கவும் கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். கீழே ஷெல்ஃப்லேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சுண்டல் வகைகள் எல்லாமே வந்து அந்த பாக்ஸில் தான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் சாக்கோஸ், இந்த ஊர்லேருந்து வடகம்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த வடகம் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து அதில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நான் இப்போ காமிக்கிறேன். எல்லா சுண்டலுமே மோஸ்ட்லி வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோம். டெய்லி ஒரு சுண்டல் வந்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் எல்லா சுண்டலுமே நான் ஒரு 1/2 kg வாங்கி வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சின்ன பாக்ஸே வந்து போதுமானதாக இருந்தது. ஸோ அதில் சுண்டல்லாம் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த க்ரீன் கலர் மூடி போட்ட இந்த 6 பாக்ஸ் வந்து 99 rupeesக்கு நான் டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். 6 பாக்ஸ் 99 rupeesக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருந்தது. பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதில் வந்து ஸ்பைசஸ் பவுடர் எல்லாமே வந்து அதில் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த எல்லோ கலர் மூடி போட்ட பாக்ஸ் வந்து எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் என்னோடய மாமியார் வாங்கி கொடுத்தாங்க. 6 பாக்ஸ் இருக்க மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. அதில் ஒரு பாக்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த 5 பாக்ஸ்லேயே என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஃபைனலாக வந்து இந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. நமக்கு எடுத்து சமைக்கிறதுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிற கபோர்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸு, மிக்ஸி, இட்லி பாத்திரம், எக்ஸ்ட்ரா இந்த மாவு இட்லி மாவு அரைச்சி ஊற்றி வைக்கிற பாக்ஸஸ்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கபோர்டில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா
ஸ்பூன் ஸ்டாண்டில் ஏன்னா ஸ்பூன் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க, எடுத்து அப்படியே கழுவ போட்டுருவாங்க. ஸோ ஸ்பூன் ஸ்டாண்டு, குக்கரு, பால் காய்ச்சிற பாத்திரம், இந்த மாதிரி மிக்ஸி ஜாரு, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து இந்த கபோர்டில் வச்சுருக்கேன். நான் நிறைய பாத்திரம் வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய பாத்திரம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அப்படியே பாத்திரம் கழுவுற இடத்துல போட்டுட்டு அடுத்தடுத்த பாத்திரம் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நான் அளவான பாத்திரம் தான் வச்சுருப்பேன். மீதி எல்லாம் மேலே வந்து கட்டி வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பாட்டில் எல்லாமே நான் கண்ணாடி பாட்டில் வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் வந்து அதெல்லாம் புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்னும் அதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணல. சாப்பாட்டு அரிசி இது வந்து கொஞ்சம் சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். அப்புறம் சேமியா, புளி இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கிச்சன் அந்த கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வரும்போது இந்த அடுப்பு தான் என் ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதை சென்டிமெண்ட்டாக இருக்குது, அது மாற்ற வேணாம் அப்படிங்கிறதுனால மாற்றலை. ஆனால் புது வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து புது அடுப்பு வாங்கணும். பால் காய்ச்சிட்ருக்கேன். வீடியோ முடித்த உடனே காஃபி போட்டு குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கும் சாக்கோஸ் போட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால பால் காய்ச்சிட்ருக்கேன். இதில் கிச்சன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா தண்ணி கேன் வந்து நான் ரொம்ப தூரமாக வச்சுருக்கேன். அங்கே போய் பிடிச்சிட்டு வர முடியாதுங்கிறதுனால இதில் இருக்கிற தண்ணி எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஒரு சௌபாக்கியால் ஒரு கிரைண்டரும் நான் வச்சுருக்கேன். ப்ளஸ் பாத்திரம் கழுவி வைக்கிற கூட, சிங்க்கு, அவ்வளோதான் வந்து என்னோடய கிச்சனு. இந்த சிங்க்குக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு, ப்ளஸ் இந்த அடுப்புக்கு கீழேயும் வந்து கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ராயர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு டப்பாவில் வந்து டீ தூளும் ஒரு டப்பாவில் வந்து சுகரும் வந்து ஒரே மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிற இந்த இது வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நான் இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லிங்க்கை தொட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மசாலா செட் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் ஷார்ட்ஸில் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கரண்டி, இந்த கத்திரிக்கோல், இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா டம்ளரு, சின்ன டம்ளர், பெரிய டம்ளரு, இந்த மாதிரி டம்ளர்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ப்ளஸ் குட்டி குட்டி பவுல்ஸு, சாம்பார் இதெல்லாம் ஊற்றுறதுக்கான கொஞ்சம் பாத்திரம் மட்டும் இதில் வச்சுருக்கேன். இந்த பனானா பிளேட் வந்து என் பொண்ணோட ஸ்நாக்ஸ் பிளேட்டு. அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அந்த பிளேட்டில் தான் ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடுவாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் எல்லாமே அதில் தான் வச்சுருக்கேன். எல்லா பிளேட்ஸுமே நாங்கள் டெய்லி வந்து சில்வர் பிளேட்டில் தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த எல்லா பிளேட்ஸும் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து அடுத்த இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு அரிசி ஒரு இதில், ப்ளஸ் ஒரு இதில் சர்க்கரை, இந்த மாதிரி மளிகை சாமான், மீதி கிராசரி ஐட்டம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். சிங்க்குக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இந்த சோப் ஐட்டமு, டஸ்ட்பின் கவரு, இந்த மாதிரி மேட்டெல்லாம் துவைச்சி வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதுக்கு கீழே வச்சுருப்பேன். அவ்வளோதாங்க என்னோடய கிச்சனு. குட்டி கிச்சன் தான், ஆனால் வந்து அதில் எவ்வளோ அழகாக வைக்க முடியுமோ அவ்வளோ அழகாக வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஒரு சின்ன ஷெல்ஃப் மாதிரி இருக்குது. அதில் தேங்காய், முறம், இந்த பிளாஸ்டிக் பவுலு, இந்த இடத்துலையே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மணி பிளான்ட் செடி தான். 2 பாட்டில் வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதில் அந்த மணி பிளான்ட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். பார்க்கவே கொஞ்சம் நீட்டாக இருந்தது. அவ்வளோதாங்க என்னோடய கிச்சனோட ஒரு ஓவர் வியூ தான் பாருங்கள், காமிக்கிறேன். இந்த அளவுக்கு என்னால் நீட்டாக வச்சுக்க முடிஞ்சுது. அதனால் நீட்டாக வச்சுருக்கேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படியோ அந்த மாதிரி நீங்களும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.